நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குக்கிங் வித் மீனா அண்ட் லீலா சேனல். நான் உங்கள் லீலா வித் மை மாம் மீனா. இன்றைக்கி சேனலில் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு கீரை ரெசிபி தான் பண்ண போகிறோம். இந்த கீரை மூலமாக உங்கள் ஸ்டொமக்கில் இருக்க புண்ணு, வாய் புண்ணு எல்லாமே க்யூர் ஆகுறதை தாண்டி இதில் விட்டமின் ஏ, சி அண்ட் பி இருக்குங்க. விச் மீன்ஸ் பாஸ்பரஸ், அயன் அண்ட் கால்சியம். அதையும் தாண்டி இந்த கீரை கேன்சர் செல்ஸ் க்ரோத்தை ரொம்பவே ப்ரிவென்ட் பண்ணுது. இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்க இந்த கீரையை மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஃபுட்டில் எடுத்துக்கவே மாட்டோம். எஸ், இன்றைக்கி நம்ம மணத்தக்காளி கீரை நெய் கூட்டும் அதுக்கு சைடிஷ்ஷாக காராமணி காய் தொக்கு ரெசிபியும் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நோ மோர் வெயிட்டிங், லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஏழை மக்கா, இன்னுமா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்க? சட்டு புட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணல, அப்போ தான் நான் போடுற ரெசிபிஸ் எல்லாம் உன்னால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். புரிஞ்சுதால? சப்ஸ்கிரைப் பட்டன் எங்கே இருக்குது தெரியுமில? கீழே இருக்கு பாரு. சப்ஸ்கிரைப் பட்டனை போட்டு விட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணல. கரெக்டா? இப்போ மணத்தக்காளிக்கு என்னென்ன தேவைன்னு அம்மா சொல்லுவாங்க. மணத்தக்காளி கீரை ஒரு கட்டு, பெரிய வெங்காயம் 1 நம்பர், பெரிய தக்காளி 2 நம்பர், கொத்தமல்லி 1/4 கப்பு, கருவேப்பிலை 1/4 கப்பு, பூண்டு ஒரு 8 நம்பர், தேங்காய் 1 கப்பு, பச்சை மிளகா 1/4 கப்பு, தாளிக்க மிளகா 2, பாசிப்பருப்பு 1 கப்பு, கடலப்பருப்பு ஒரு 1/2 கப்பு, கடுகுளுந்து 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், பெருங்காய பவுடர் 1/4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, சீரகம் 1 ஸ்பூன். மணத்தக்காளி கூட்டு ஓகே, மணத்தக்காளி கடையல் கூட ஓகே. அது என்னம்மா மணத்தக்காளி நெய் கூட்டு? மணத்தக்காளி நெய் கூட்டு ஏன் பேர் வச்சுருக்கேன்னா, இந்த மணத்தக்காளி கீரை உனக்கு வாய் புண்ணு, தொண்டை புண்ணு எதுவாக இருந்தாலும் சரியாயிடும். அதுலேயும் நெய் போட்டு பசங்க சாப்பிடும்போது எந்த ஒரு புண்ணாக இருந்தாலும் உனக்கு குணமாகும். அதுக்காக தான் அதுக்கு மணத்தக்காளி நெய் கூட்டு நான் பேர் வச்சுருக்கேன். இப்போ இந்த மணத்தக்காளி நெய் கூட்டை எப்படி செய்கிறதுமா? ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கணும். வெங்காயத்தை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. அப்புறம் பூண்டு, வெங்காயம் வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு. இப்போ அந்த தக்காளி, இப்போ அந்த நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகால பாதி இதில் போட்டுக்கோங்க. இப்போ இதில் நான் கருவேப்பிலை கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்க போகிறேன். மணத்தக்காளி கீரையை கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கூட்டுக்கு நல்லாயிருக்கும். அதையும் இதில் போட்டுக்கலாம். இப்போ இதில் அந்த மஞ்சத்தூளையும் போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு, மிளகாத்தூள் எடுத்து வச்சிங்களா அதையும் போட்டுக்கோங்க. பெருங்காய பவுடரையும் போட்டுக்கோங்க. சீரகம் எடுத்து வச்சதில் பாதி போட்டுக்கோங்க, மீதி பாதி தாளிக்கிறதுக்கு. இப்போ லைட்டாக அதை கலரிக்கோங்க. இப்போ இந்த அலசி வச்சுருக்க பாசி பயிரையும் கடலப்பருப்பையும் இதில் போட்டு லைட்டாக பரட்டிக்கோங்க. இப்போ இதை நீங்கள் குக்கரில் ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் 3ஐயும் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி 2 விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த கீரை வேகிறதுக்குள்ளே இந்த தேங்காய், சீரகம், பச்சை மிளகாவை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அந்த கீரை கூட்டுக்கு நம்ம தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ கீரை வெந்துருச்சு. நம்ம இதுக்கு தாளிக்க ஆரம்பிக்கலாம்.
இப்போ கீரை தாளிக்க கடாயில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு உளுந்து போட்டுக்கோங்க. எண்ணெயில் சீரகம், மிளகா வத்தல், அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய், இப்போ வேக வச்ச கீரையை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கீரையில் உப்பு இருக்கான்னு நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே ஸ்டவ்லேயே இருக்கட்டுங்க. கொஞ்சம் ஒரு கொதி வரணும் நல்லா. ரொம்பவே ஹெல்த்தியான மணத்தக்காளி கீரை நெய் கூட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நீங்கள் சாப்பாடோட கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அட்டடா பிரமாதமாக இருக்கும். என்னது, நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அது கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற டே டு டே ரெசிபீஸ் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போது மணத்தக்காளி நெய் கூட்டுக்கு தொட்டுக்க காம்பினேஷனாக நாங்கள் காராமணி காய் தொக்கு தான் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ அம்மா சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். காராமணி காய் 1/2 kg, பெரிய தக்காளி 4 நம்பர், பெரிய வெங்காயம் 3 நம்பர், கருவேப்பிலை 1/4 கப்பு, கொத்தமல்லி 1/4 கப்பு, தனியா பவுடர் 3 ஸ்பூன், சீரக பவுடர் 2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், சில்லி பவுடர் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கடுகு உளுந்து தாளிக்க 1 ஸ்பூன். இப்போ கடாயில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ அதில் கடுகு உளுந்தை போட்டுக்கோங்க. வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க அந்த மசாலா பொடியெல்லாம் நம்ம ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். தனியா பவுடர், சீரக பவுடர், சில்லி பவுடர், மிளகுத்தூள், மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு, இப்போ இதை நல்லா வதக்கிட்டு லைட்டாக ஒரு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க. கொஞ்சம் வேகணும். காய் இதில் போடுறதுக்கு முன்னாடி இந்த தக்காளி வெங்காயத்தை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இப்போ அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுட்டேன் நான். இப்போ நீங்கள் காராமணி காய் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த காய் வேகத்துக்கு ஒரு 3 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மணத்தக்காளி கீரை நெய் கூட்டுக்கு இதை விட பக்காவான காம்பினேஷன் வேறு எதுவுமே இருக்க முடியாது. இது ரெண்டுத்தையும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். We are waiting. Next video la paakalam. Until then, we are signing off. This is Leela with my mom Meena. Tata, bye bye, take care.